வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனலுக்கு சூப்பராக நேந்திரங்காய் சிப்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வர பிரச்சனை என்னன்னா, நேந்திரங்காய் சிப்ஸ் ஃப்ரை பண்ணும்போது கலர் ரொம்ப டார்க் ப்ரௌன் கலர், அதாவது கருப்பு கலர் ப்ரௌன் கலர் வருது சொல்லி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதே டைமில் கிறிஸ்பியாக வருது. அதுக்கு என்ன ப்ராப்ளம்? நேந்திரங்காய் ப்ராப்பரான காயை வாங்கி நீங்கள் வீட்டில் ஃப்ரை பண்ணால் சூப்பராக வரும். பாருங்கள், இப்போது என்கிட்ட நேந்திரங்காய் இருக்குது. இந்த காயில் தான் கரெக்டாக பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறது பார்த்தா உங்களுக்கு தெரியும். நேந்திரங்காய் வாழைக்காய் இல்லை. அதே டைமில் இப்போது இங்கே நேந்திரங்காய் பழம் இருக்குது. இந்த நேந்திரங்காய் பழத்தில் பண்ணினா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கருப்பு கலர், கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர், அதுக்கப்புறம் கிறிஸ்பியாக வராது. ஸோ வீட்டில் பண்ணும்போது நேந்திரங்காய், இந்த நேந்திரங்காய் எங்கே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பழக்கடை அப்படிலாம் சிப்ஸ் கடை, அங்கே போய் கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். பழக்கடையில் இல்லைனா ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னா எனக்கு 1/2 கிலோ வேணும், 1 கிலோ வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் அவங்க பர்ச்சேஸ் பண்ணி தருவாங்க. நீங்களும் வீட்டில் ஃப்ரை பண்ணலாம். இப்போது இந்த நேந்திரங்காய் சிப்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேங்காய் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மக்கிட்ட இருக்க டிசானோ கோல்டு ப்ரெஸ் வெர்ஜின் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். என்னங்க பார்க்குறது எண்ணெய் கம்மியாக இருக்குங்களா? இந்த எண்ணெயில் தான் நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். நேந்திரங்காய் சிப்ஸ் தேவையான பொருட்கள்: நேந்திரங்காய் 1/2 கிலோ, உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது இந்த டிஷ்ஷு தேவையான பொருட்களை பார்த்தாச்சு. இந்த நேந்திரங்காய் காயை வந்து மேல் பகுதியும் கீழ் பகுதியும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோலை பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்லைஸ் பண்ண போகிறோம். அதே டைமில் நைஃப்பில் எப்படி தின் ஸ்லைஸ் கட் பண்ணுறது பார்க்க போகிறோம். அந்த தின் ஸ்லைஸ் பண்ணும்போது வந்து அதை கிரேட்டரில் நீங்கள் டேரெக்டாக ஆயில் சூடு பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக ஸ்லைஸ் பண்ணி போடுவாங்க. இப்போது எங்கள் வீட்டில் ஸ்லைசர் இல்லை, என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, அந்த டைமில் இந்த மாதிரி நைஃப்பில் தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எப்படி காட்டுறது இப்போ காட்டுறேன். இப்போ காய் எடுத்துக்கோங்க. இந்த காயில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். இந்த விரல் வந்து இப்படி ஹோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நைஃப் இருக்குல்ல, இந்த நைஃப் வந்து இந்த பெரிய விரல் வந்து இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணணும். மற்ற 3 விரலும் வந்து இங்கே கீழே வரும். இந்த விரல் மட்டும் இங்கே இப்படி. எப்போவுமே நைஃபை இப்படி தான் ஹோல்ட் பண்ணணும். நல்லா பாருங்கள், இந்த 3 விரல் இங்கே, பெரிய விரல் இந்த இடம், இந்த விரல் இங்கே. அப்படி நீங்கள் கட்டியை இப்படி பிடிச்சி பார்த்தீங்களா, இந்த மாதிரி. அதாவது இந்த மாதிரி ஸ்லைஸ் கட் பண்ணும்போது அந்த கத்தி வந்து எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மேலேருந்து கீழே வரணும். இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு தின்னாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணால் மட்டும்தான் வந்து என்ன பண்ணால் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது கிறிஸ்பியாக வரும். ஸோ அதனால தான் உங்களுக்கு எப்படி கத்தியை ஹோல்ட் பண்ணணும், அதே டைமில் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கத்தி பர்டிகுலராக வந்து இந்த மேல் இப்படி இருக்கு பார்த்தீங்களா, மேலே இப்படி போயிட்டு வரணும். ஒரு கட்டிங்க்கு வந்து ஒரு அந்த மெத்தட் ஆஃப் நைஃப் எப்படி ஹேண்டில் பண்ணுறது மாறும். ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். இப்போ வாங்க ஃப்ரை பண்ணுறது பார்க்கலாம். இப்போது நம்மக்கிட்ட இருக்க டிசானோ கோல்டு ப்ரெஸ் வெர்ஜின் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி தான் இந்த சிப்ஸை ஃப்ரை பண்ண போகிறேன். எண்ணெய் தேவையான அளவுக்கு இதில் ஆட் பண்ணுங்க. அதாவது ஃப்ரை பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணுறோம். இப்போ எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன், சூடாகட்டும். சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் நேந்திரங்காய் வந்து இதில் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தின் ஸ்லைஸ் டேரெக்டாக, அது கடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நேந்திரங்காயை என்ன பண்ணோன்னா டேரெக்டாக ஸ்லைஸ் பண்ணி பண்ணுவாங்க. எதுக்காக கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நல்லா தின்னாக கிறிஸ்பியாக வர்றதுக்காக அப்படி பண்ணுவாங்க. இதே வந்து நீங்கள் வீட்டில் பண்ணும்போது என்னென்னா, இந்த ஆயில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஆயிலோட சூடு வந்து கையில் படும். ஸோ அந்த டைமில் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக கையில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு பண்ணலாம். இதுக்கு பிறகு இப்போ நான் ஒரு கப்பில் வந்து தண்ணியும் உப்பும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். எதுக்காகனா, இந்த சால்ட் வாட்டர் வந்து என்ன பண்ணுவோன்னா, இந்த ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆயில் சூடாகும்போது சிப்ஸ் ஃப்ரை ஆகிற டைமில் கொஞ்சம் லைட்டாக இந்த சால்ட் வாட்டர் ஆட் பண்ணும்போது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து இந்த சால்ட் வாட்டர் போட்டு பண்ணாங்க. ஆனால் அதே டைமில் இந்த சால்ட் வாட்டர் ஆயிலில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகிட்டா, உங்களுக்கு வந்து அந்த எண்ணெயை திருப்பி யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வேணும்னா ஆயிலில் டேரெக்டாக சால்ட் வாட்டர் போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் அந்த சிப்ஸில் கொஞ்சோண்டு சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஸ்லைசர் இருக்குல்ல, இந்த ஸ்லைசரில் வந்து நம்ம வந்து நேந்திரங்காயை வந்து கிரேட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு மேலே இப்படி நல்லா ஹோல்ட் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இந்த மாதிரி நேந்திரங்காயை தின் ஸ்லைஸாக கட் பண்ணி போடணும். நீங்கள் கட் பண்ணி போடும்போது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், தின் ஸ்லைஸாக கட் பண்ணால் மட்டும் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். அதே டைமில் எண்ணெய் சூடாக இருக்கணும். இப்போது நல்லா பொரிஞ்சு வருது பார்த்தீங்களா. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த சால்ட் வாட்டர் இதில் ஆட் பண்ண போகிறேன். நம்மக்கிட்ட இருக்க இந்த சால்ட் வாட்டர் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த சால்ட்டை ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நல்லா ஈவனாகும். இப்போ பாருங்கள், நேந்திரன் சிப்ஸ் வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததில் ஆயிலை போட்ட பிறகு குக் ஆகிடுச்சு எப்படி செக் பண்ணால் இந்த மாதிரி சைலண்ட் ஆகிடும். அப்போது இந்த சிப்ஸை நீங்கள் கடாயிலேருந்து எடுத்துட வேண்டியதான். பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எடுத்த பிறகு சூடு ஆறின பிறகு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும்.
எனக்கு அந்த சிப்ஸ் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸி தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் டிஷ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.